Hi everyone, this is Botany 360. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் Bio-botany சாப்டர் 1ல் 1.2.2ல் இருக்க வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ் அண்ட் ஆல்சோ 1.3ல் இருக்க செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இந்த ரெண்டு மெத்தட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனோட நேச்சுரல் மெத்தட்ஸ் பார்த்துருப்போம். இப்போது ஆர்டிஃபிஷியல் மெத்தட் பார்க்கலாம். Apart from the above mentioned natural methods of vegetative reproduction, a number of methods are used in agriculture and horticulture to propagate a plant from the pods. Such methods are said to be artificial propagation. Some of artificial propagation methods have been used by man for a long time and also called conventional methods. நேச்சுரல் மெத்தட்ஸ் ஆஃப் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ஸ் மாதிரியே நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான மெத்தட்ஸு ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸு. அந்த ஆர்டிஃபிஷியல்ஸ் மெத்தட் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா மெனி அக்ரிகல்ச்சரல் அண்டு ஹார்டிகல்ச்சர் ஃபீல்டு, அதாவது தோட்டக்கலையிலையும் சரி விவசாயத்துறையிலையும் சரி இந்த ஆர்டிஃபிஷியல்ஸ் மெத்தட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல்ஸ் மெத்தடு நம்ம மனிதர்களால் பல காலமாக பயன்படுத்தி வரதுனால இது கன்வென்ஷனல் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்வென்ஷனல்னால் பாரம்பரியம், அப்போ இது பாரம்பரிய மெத்தடாகவும் சொல்கிறாங்க. Nowadays, technology is being used for propagation to produce a large number of plants in a short period of time. Such methods are said to be a modern method. Nowadays, இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸாக வளர்ந்துட்டு வருது இல்லையா? அப்போது அதுக்கேற்ற மாதிரி பிளான்ஸோட நம்பர்ஸ், அதாவது பிளான்ஸ் அதிகப்படியான பிளான்ஸை ஷார்ட் டியூரேஷனுக்குள்ளேயே வளர்க்க முடியும். அந்த மாதிரி டெக்னாலஜிக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க. அதுதான் நான் சொல்கிறாங்கன்னா மாடர்ன் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, கன்வென்ஷனல் மெத்தட். எ காமன் மெத்தட் ஃபார் த கன்வென்ஷனல் ப்ரொபகேஷன் ஆர் கட்டிங், கிராஃப்டிங் அண்டு லேயரிங். காமனாக கன்வென்ஷனலாக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸு 3 டைப்ஸு. ஃபர்ஸ்ட் கட்டிங், செகண்ட் கிராஃப்டிங். ஃபர்ஸ்ட் மெத்தட் கட்டிங். It is a method of producing a new plant by cutting the plant parts such as root, stem and leaf from the parent plant. அதாவது இந்த வகையான மெத்தட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த பிளான்ட் பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு, இதோடைய இந்த பிளான்ட் பார்ட்ஸை கட் பண்ணாலே ஒரு நியூ பிளான்ட்டை உருவாக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த பிளான்ட் கட்டிங் மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. த கட் பார்ட் இஸ் பிளேஸ்ட் இன் a suitable medium ஃபார் growth. அந்த கட் பண்ணியிருக்க பார்ட்டை அதுக்கேற்ற க்ரோத்திங் மீடியம்ஸ், அதாவது சூட்டபிள் மீடியம், அது வளர்கிறதுக்கான நியூட்ரிஷனாக இருக்கட்டும் சரி, ஃபுட் மெட்டீரியல்ஸ், இதெல்லாம் தேவைப்படுற மாதிரி ஒரு நியூட்ரிஷன் மீடியமில் வைக்கணும். இட் ப்ரொடியூஸ் எ ரூட் அண்ட் க்ரோத் இன்டு எ நியூ பிளான்ட். அதை லேட்டராக என்ன பண்ணோம், அந்த ரூட்டை ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு நியூ பிளான்ட்டாகவே உருவாக்கும். டிபெண்டிங் அப்பான் த பார்ட் இஸ் யூஸ்ட் இஸ் கால்ட் ரூட் கட்டிங், மேலஸ், ஸ்டெம் கட்டிங், ஹைபிஸ்கஸ், பவுகன்வேலியா அண்ட் மொரிங்கா, லீஃப் கட்டிங், பீகோனியா அண்ட் பிரையோஃபிலம். ஸ்டெம் கட்டிங் இஸ் வைட்லி யூஸ்டு ஃபார் ப்ரொபகேஷன்ஸ். அதாவது மெத்தட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அந்த பார்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ ரூட்டில் கட் பண்ணால் அது ரூட் கட்டிங், ஸ்டெம்மை கட் பண்ணி ஒரு நியூ பிளான்ட்டை க்ரோத் பண்ணால் அது ஸ்டெம் கட்டிங், லீஃப் கட் பண்ணி ஒரு நியூ பிளான்ட்டை க்ரோத் ஆச்சுன்னா அது லீஃப் கட்டிங். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பி பாருங்கள், கிராஃப்டிங். இன் திஸ் பார்ட் ஆஃப் 2 different plant are joined so they continue to grow as a ஒன் பிளான்ட். இதில் என்ன சொல்கிறாங்க, 2 வேறு வகையான பிளான்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரே வகையான 2 வேறு பிளான்ட்ஸை கட் பண்ணி ஜாயின் பண்ணணும், அது ஒரே பிளான்ட்டை க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. த பிளான்ட் விச் இஸ் கான்டாக்ட் வித் த சாயில் இஸ் கால்ட் ஸ்டாக். எந்த ஒரு பிளான்ட்டு மண்ணோடு சம்மந்தப்படுத்தி இருக்கோ அது ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிளான்ட் யூஸ்டு ஃபார் கிராஃப்டிங் இஸ் கால்ட் சியான். கிராஃப்டிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, கிராஃப்டிங்னா ஒட்டுதல். அந்த இன்னொரு பிளான்ட், இப்போ ஒரு பிளான்ட் எடுத்துக்கணும், இன்னொரு பிளான்ட் எடுத்துக்கணும் இல்லையா, அப்போ அந்த எடுத்துக்கக்கூடிய பிளான்ட் என்ன சொல்கிறாங்க, ஷியான் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், சிட்ரஸ், மேங்கோ அண்ட் ஆப்பிள் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராஃப்டிங் பேஸ்ட் ஆன் த மெத்தட் யூனிட்டிங் எ ஷியான் அண்ட் ஸ்டாக். தே ஆர் பட் கிராஃப்டிங், அப்ரோச் கிராஃப்டிங், தங் கிராஃப்டிங் அண்ட் க்ரோன் கிராஃப்டிங் அண்ட் வெஜ் கிராஃப்டிங். எக்ஸாம்பிள், சிட்ரஸ், மேங்கோ, ஆப்பிள், இது எல்லாமே இந்த கிராஃப்டிங் மெத்தட்லேருந்து உருவாக்கப்பட்டவை தான், உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அந்த மெத்தட் பேஸ்டு, அதாவது இந்த மெத்தடை பேஸ் பண்ணி, எதை பேஸ் பண்ணியிருக்கு, யூனிட்டிங் ஆஃப் சியான் அண்டு ஸ்டாக். ஸ்டாக்னா சாயிலோட ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிளான்ட்டு, சியான்னா கிராஃப்டிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பிளான்ட்.
இந்த ரெண்டு பார்ட்ஸுமே இல்லைன்னா இந்த கிராஃப்டிங் மெத்தடு சாத்தியம் இல்லை. ஓகேவா? இதில் நிறைய டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட், பட் கிராஃப்டிங். A T-shaped incision is made in the stalk and bark is lifted. The scion, but with little wood, is placed on the incision beneath the bark and properly bandaged with a tape. அதாவது ஸ்டாக் மணலோட சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு மண்ணோடு இருக்கக்கூடிய அந்த பிளான்ஸில் T-shaped இன்சிஷன் ஒரு கீறலோ அல்லது ஒரு பிளவு மாதிரி உருவாக்க சொல்கிறாங்க. அந்த பார்க்கில் கட் பண்ணது அந்த ஒரு ஸ்மால் பார்ட் கட் பண்ணது பிறகு சியான் கிராஃப்டிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பார்ட் எடுத்துன்னு வந்து அந்த கட் பண்ண இடத்துல ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் ப்ராப்பர்லி பேண்டேஜ்டு வித்து டேப். ஜாயின் பண்ண உடனே அதை சுற்றி என்ன பண்ணணும், டேப் வாட் எவர் இட் இஸ், ஒரு பிளாஸ்டிக் பேக்காக இருக்கலாம் ஆர் டேப்பாக இருக்கலாம், இதை சுற்றி கவர் பண்ண சொல்கிறாங்க. இதுதான் பட் கிராஃப்டிங். அப்ரோச் கிராஃப்டிங். இன் திஸ் மெத்தட் த சியான் அண்ட் ஸ்டாக் ரிமைன் ரூட்டட். The stalk is grown in the pot and brought close near to the scion. Both of them should have the same thickness. A small slice is cut of both cut surfaces are brought near and tied together, held by a tape. After 1 to 4 weeks, a tip of stalk and base of scion cut off and detached from the separate part. அதாவது இந்த பிக்சரில் பாருங்கள், அப்ரோச் கிராஃப்டிங் டூல்னு போட்டு கொடுத்துருக்காங்களா, அந்த பிக்சரை பாருங்கள். அப்ரோச் கிராஃப்டிங், அப்ரோச் அப்படின்னா என்ன மீனிங்கு, ஒருத்தரை அணுகணும் அப்படின்றத அப்ரோச் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அப்போது அப்ரோச் கிராஃப்டிங்கில் போத் சியானும் ஸ்டாக்குமே ரூட்டடாகவே இருக்கும். அது தனித்தனி பிளான்ட்ஸாகவே இருக்கும். அது ரெண்டுமே ஒன்றா சேர்த்து ஒரு சேர்த்தோடனே ஒரு நியூ பிளான்ட்டாக, ஒரே ஒரு பிளான்ட்டாக உருவாகும். அதுதான் அப்ரோச் கிராஃப்டிங். இதில் 1 to 4 weeks a tip of stalk and base of scion are cut off detached from. அதாவது அந்த ஸ்டாக்கோட நுனி பகுதியும் சியானோட அடிப்பகுதி இது ரெண்டுத்தையும் கட் பண்ணி தனியாக ஒரு செப்பரேட்டான ஒரு பார்ட்டில் க்ரோத் பண்ணுறது தான் அப்ரோச் கிராஃப்டிங். நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட், டங் கிராஃப்டிங். A scion and stalk having a same thickness is cut obliquely and the scion fit into the stalk and bound with a tape. அதாவது இதில் போத் சியானும் சரி ஸ்டாக்கும் சரி ரெண்டுமே ஒரே திக்னஸாக இருக்கணும், அதாவது ஒரே அளவாக இருக்கணும். அண்ட் சியான் ஃபிட் இன் டு த ஸ்டாக்கு, ஒரே அளவாக இருக்கும்போது அந்த சியானை ஸ்டாக்கில் எடுத்து போய் இன்செக்ட் பண்ணணும். அதாவது உள்ள இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா பிக்சரில், அந்த மாதிரி இன்செக்ட் பண்ணணும். அது அகைன் அடுத்தது அதை டேப்பால் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், க்ரௌன் கிராஃப்டிங். வென் த ஸ்டாக் இஸ் லார்ஜ் இன் சைஸ், சியான் ஆர் கட் இன்டு எ வெஜ் ஷேப் ஆர் இன்செக்டட் ஆன் த ஸ்லிட்ஸ் and cleft of the stalk and fixed in the position using a graft vac. அதாவது க்ரௌன் கிராஃப்டிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டாக் வந்து லார்ஜ் இன் சைஸாக இருக்கணும், ஸ்டாக் வந்து பெருசாக இருக்கணும், சியான் வந்து லிட்டில் பார்ட் ஸ்மால் பார்ட்ஸாக இருந்தால் கூட போதும். அது எப்படி இருக்கணும், வெஜ் ஷேப் ஒரு ஆப்பு வடிவத்தில் கட் பண்ணிக்க சொல்கிறாங்க. அண்ட் இன்செக்டட் எ ஸ்லிட் ஆர் கிளஃப்ட் ஆஃப் த ஸ்டாக். என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விரிசலாக இருக்கட்டும் அல்லது பிளவாக இருக்கட்டும், அந்த இடத்துல இந்த ஷியானை எடுத்து போய் வைக்கணும். ஃபிக்ஸ் த பொசிஷன்ஸ் யூஸிங் எ கிராஃப்டிங் வேக்ஸை யூஸ் பண்ணி அந்த ஷியானை ஸ்டாக்கில் இன்செர்ட் பண்ணணும். அதுதான் க்ரௌன் கிராஃப்டிங். நெக்ஸ்ட் வெஜ் கிராஃப்டிங். வெஜ் அப்படின்னாலே ஆப்பு வடிவம். லெவன்த்தில் வந்து படிச்சிருப்பீங்க, வேஸ்குலர் கேம்பியம்ஸ் எந்த ஷேப்பில் இருக்குன்னா வெஜ் ஷேப்பில் இருக்குன்னு படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி இங்கேயும் வெஜ் கிராஃப்டிங், வெஜ் ஆப்பு வடிவ ஒட்டுதல். இன் திஸ் மெத்தட் ஸ்லிட் இஸ் மேட் இன் த ஸ்டாக் ஆர் த பார்க் இஸ் கட். எ twig of scion is inserted and tightly bound so the cambiums of two is joined. வெஜ் கிராஃப்டிங் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மெத்தடில் ஸ்டாக்கை வந்து ஸ்டாக்கோட பார்க்காக இருக்கட்டும் இல்லை ஸ்டாக்கை வந்து ஒரு ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிக்க சொல்கிறாங்க. A twig of scion is inserted and tightly bound so the cambiums of two is joined. Twig of scion ஒரு சின்ன ட்விக்னா கிளை, ஓகேவா, அதில் நுனி பகுதி, அதை எடுத்துகிட்டு வந்து இந்த ஸ்டாக்கில் இன்செர்ட் பண்ண சொல்கிறாங்க. இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் த கேம்பியம்ஸ் ஆஃப் டூ இஸ் ஜாயின்டு. அதாவது இந்த சியான் இருக்கக்கூடிய கேம்பியம்ஸும் சரி ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய கேம்பியம்ஸ், வாஸ்குலர் பண்டலில் இருக்கக்கூடிய கேம்பியம்ஸ் சரி, இது ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகி பிளான்ட்டை க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பட் கிராஃப்டிங், அப்ரோச் கிராஃப்டிங், டங் கிராஃப்டிங், க்ரோன் கிராஃப்டிங் அண்ட் வெஜ் கிராஃப்டிங். இந்த மெத்தட்ஸ், இந்த மாதிரி தான் இந்த கிராஃப்டிங் மெத்தட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சி, லேயரிங். லேயரிங் இஸ் த மெத்தட் த ஸ்டெம் ஆஃப் parent plant is allowed to develop a root when still intact and when the roots are developed. Layering is இதுவும் ஒன் ஆஃப் த வெஜிடேட்டிவ் மெத்தட் தான். பேரண்ட் பிளான்ட்லேருந்து அந்த ரூட் டெவலப் ஆனதுக்கப்புறம் ஸ்டில் இன்டாக்ட், அதாவது அதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸை மட்டுமே, அந்த லீஃபாக இருக்கட்டும் ஸ்டெம்மாக இருக்கட்டும், அந்த இருக்கக்கூடிய பார்ட்ஸு ரூட் டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் ஆகும். when the root developed root part is cut and placed into a new plant. ரூட் டெவலப் ஆனதுக்கப்புறம் அந்த ரூட் பார்ட்டை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கட் பண்ணதுக்கப்புறம் எப்படி அந்த பார்ட் வந்து ஒரு நியூ பிளான்ட்டாகவே உருவாயிடும். எக்ஸாம்பிள் ஐசோர் அண்ட் ஜாஸ்மியம், மல்லி செடிலாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இந்த லேயரிங் மெத்தடில் தான் ஃபார்ம் பண்ணுறாங்க. மவுண்ட் லேயரிங் அண்ட் ஏர் லேயரிங் ஆர் ஃபியூ டைப்ஸ் ஆஃப் லேயரிங். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மவுண்ட் லேயரிங், இன்னொன்று வந்து ஏர் லேயரிங். மவுண்டு லேயரிங், மவுண்டு அப்படின்னா அப்போ ஒரு இடத்த பதியம் போகிறதுன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா மண் முட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? This method is applied for the plant having a flexible branches. The lower branches with the leaf is bent to the ground and part of stem is buried in the soil. A tip of branch is exposed above the soil. இந்த மெத்தடில் ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் எல்லாமே, பிரான்ச்சஸாக இருக்கும் சரி, லீவ்ஸோட கிரவுண்டில் வந்து பரீடு புதைச்சி வைக்க சொல்கிறாங்க, மணலில் புதைச்சி வைக்கணும். ஆஃப்டர் த டிப் ஆஃப் பிரான்ச் எக்ஸ்போஸ் above the soil. அந்த புதைத்து வைத்ததுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய டிப், ஒரு சின்ன நுனியாக இருக்கும், இல்லை ஏதோ ஒன்று பார்ட்ஸ் வந்து மணலுக்கு மேலே எக்ஸ்போஸ் ஆகி வரும், அது வெளியே வரும். ஆஃப்டர் த root emerged from the part of stem buried in the soil, a cut is made in a parent plant, so buried part grow into a new plant. அந்த பார்ட்ஸில் ரூட் டெவலப் ஆனதுக்கப்புறம் பரீட் பண்ணி வச்சுருக்க ஸ்டெம் பகுதி இருக்கு இல்லையா, அந்த பிரான்ச் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி ஒரு நியூ பிளான்ட்டாகவே உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டில் மவுண்ட் லேயரிங் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு, ஏர் லேயரிங். In this method, a stem is griddled at a nodal region and hormones are applied to this region which promote rooting. The portions is covered with damp or moist soil using a polythene sheet. அதாவது இந்த மெத்தட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டெம் இஸ் கிரிடல்ட் அட் அ நோடல் ரீஜன். அந்த நோடல் ரீஜன் கணு பகுதி இருக்கு இல்லையா, அந்த கணு பகுதியில் ஸ்டெம் என்ன பண்ண சொல்கிறாங்க, ஒரு சின்னதாக கிரிடல்டு, அதாவது ஒரு கீரலோ அல்லது சரி ஒரு வெட்டுதல் அந்த மாதிரியும் சொல்லிக்கலாம், அந்த இடத்துல ஒரு லிட்டில் பார்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஹார்மோன்ஸ் ஆர் அப்ளை டு திஸ் ரீஜன் விச் ப்ரொமோட் ஃபார் ரூட்டிங். 11th படிச்சிருப்பீங்க, பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் அண்டு இன்ஹிபிட்டர்ஸ். அந்த ஃபைட்டோ ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஹார்மோன்ஸை இந்த கிரிடில்டு பண்ண ரீஜனில் ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க. அதுதான் என்ன எதுக்கு யூஸ் ஆகும்னா, அந்த ரூட் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். த போர்ஷன்ஸ் இஸ் கவர்டு வித் டேம்ப் ஆர் மாய்ஸ்ட் சாயில் யூஸிங் ஏ பாலித்தீன் ஷீட்டு. இந்த கட் பண்ணி ஹார்மோன்ஸ் அப்ளேட் பண்ணிருக்கு இல்லையா, அந்த ரீஜனை மணல், அதாவது களிமண்ணாக சரி, ஏதோ ஒரு மணலை வச்சோ அது ஏதோ ஒரு க்ரோத் மீடியத்தை வச்சோ கவர் பண்ண சொல்கிறாங்க. ரூட் ஆர் எமர்ஜ்டு இன் திஸ் பிரான்ச்சஸ் 2 to 4 months. Such branches are removed from the parent plant and grow into a separate part or ground. அதாவது 2 to 4 monthsக்குள்ளேயே இந்த பிரான்ச்சஸ் வந்து வளர ஆரம்பிச்சிடும். அப்படி வளர்ந்ததுக்கப்புறம் தான் such branches are removed from the parent plants and grow into a separate part. அந்த வளர்ந்ததுக்கப்புறம் அந்த வளர்ந்துருக்கு இல்லையா, அந்த பார்ட்ஸை ரிமூவ் பண்ணி ஒரு தனியாக இன்னொரு பிளான்ட்டாகவே நம்ம க்ரோத் பண்ணலாம். இப்போ அட்வான்டேஜஸ் ஆஃப் கன்வென்ஷனல் மெத்தட். The plant produce are genetically uniform. இதில் உருவாகக்கூடிய பிளான்ட்ஸ் எல்லாமே ஜெனட்டிக்கலி யூனிஃபார்ம், அதாவது மரபணு வகையாக அது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். Many plant can be produced quickly by these methods. நிறைய பிளான்ட்ஸு இந்த மெத்தட்ஸில் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. Some plant produce a little or no seeds. In other, the seeds are produced do not germinate. In such cases, plant can be produced
ஷார்ட் பீரியட் பை திஸ் மெத்தட். ஒரு சில பிளான்ட்ஸ் வந்து அது சீட் ப்ரொடியூஸ் பண்ணதிலே அந்த சீட்ஸ் வந்து சின்னதாக லிட்டிலாகவும் இருக்கலாம், அல்லது சீட்ஸே இல்லாமலேயும் இருக்கலாம். அதில் ஒரு சில பிளான்ட்ஸு சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியும் அந்த சீட்ஸ் என்ன ஆகாது, ஜெர்மினேட் ஆகாமலும் போகலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் எல்லாமே ஷார்ட் பீரியடில் இந்த ஆர்டிஃபிஷியல்ஸ் மெத்தட்ஸை வச்சு உருவாக்கலாம். Some plants can be propagated more economically by vegetative propagation. Example, Solanum tuberosus. ஒரு சில பிளான்ட்ஸ் வந்து இந்த வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன்ஸ் மெத்தடில் மோர் எக்கனாமிக், அதாவது நிறைய மதிப்புமிக்க பொருட்களாகவும் மதிப்புமிக்க பிளான்ட்ஸாகவும் வருது. அது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், Solanum tuberosum. Solanum tuberosumனா உருளைக்கிழங்கு. Two different plants with desired character such as a disease resistance and high yield can be grafted and grow into a new plant with the same desirable characters. அது ரெண்டுத்துக்கும் வேறு டிசைரபிள் கேரக்டர்ஸாக இருக்கக்கூடிய பிளான்ட் வெரைட்டிஸ் அதை என்ன பண்ணும், கிராஃப்ட் பண்ணும்போது டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் அண்டு ஹை ஈல்டு, டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தியும் அது உருவாக்கும், அண்டு ஹை ஈல்டு அதிகப்படியான ப்ராடக்டையும் அது பெற்றுக் கொடுக்கும். இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் கன்வென்ஷனல் மெத்தட்ஸ். யூஸ் ஆஃப் வைரஸ் இன்ஃபெக்டட் பிளான்ட்ஸ் ஆஸ் எ பேரண்ட்ஸ் ப்ரொடியூசஸ் எ வைரல் இன்ஃபெக்டட் நியூ பிளான்ட்ஸ். அதாவது நம்ம அந்த கிராஃப்டிங் ஆர் கன்வென்ஷனல் மெத்தட்ஸில் யூஸ் பண்ணும்போது வைரஸ் இன்ஃபெக்ட் ஆன பிளான்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோன்னா அதுலேருந்து உருவாகக்கூடிய நியூ பிளான்ட் என்னவாக இருக்கும், வைரஸாகவே இருக்கும், வைரஸ் இன்ஃபெக்டட் பிளான்ட்டாகவே இருக்கும்னு சொல்கிறாங்க. A vegetative structure used for propagation and so are bulky and so they difficult to handle and stored. இந்த வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன், இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ஸ் மெத்தடில் உருவாக்கக்கூடிய பிளான்ட்ஸ் எல்லாமே ஒரு சில பிளான்ட்ஸ் வந்து பல்கி பெருசாகவும் இருக்கும், அண்ட் ஆல்சோ தே ஆர் டிஃபிகல்ட் டு ஹேண்டல். அந்த பெருசாக இருந்துச்சு அதனால் ஆகும், நம்மளால் அதை கையாள முடியாமல் போயிடும், அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாமலையும் போயிடும். இது ரெண்டும் தான் இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸாக பார்க்குறாங்க. இப்போ 1.3ல் இருக்கக்கூடிய செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். In previous classes, a reproduction in lower plant like algae and bryophytes are discussed in the details. அது இதுக்கு முன்னாடியே நீங்கள் லோவர் பிளான்ட்டில் ஆல்கே அண்ட் பிரையோஃபைட்ஸ் இருக்கக்கூடிய செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன்வால்வ் இன் த ப்ரொடக்ஷன் எ ஃபியூஷன்ஸ் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ். த ஃபார்மர் இஸ் கால்ட் கேமட்டோஜெனிசிஸ். அதாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் சொல்கிறாங்க, இன்வால்வ்டு ஃபியூஷன்ஸ் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட். மேல் கேமெட்டும் அந்த ஃபீமேல் கேமெட்டும் ஃபியூஷன் ரெண்டு ஒன்று சேரும்போது இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் மெத்தட்ஸ்னு சொல்கிறாங்க. இதுதான் என்ன சொல்கிறாங்க, கேமட்டோஜெனிசிஸ். கேமெட்ஸ்ன்றது போத் மேல் அண்டு ஃபீமேல்ஸை குறிக்கும். ஜீனசிஸ், அந்த ஜீனசிஸ் இருக்கு இல்லையா, அந்த ஜீனசிஸ்னால் ஃபார்மேஷன். அப்போது ஃபார்மேஷன் ஆஃப் மேல் அண்டு ஃபீமேல் கேமெட்ஸ். The latter is a process of fertilization. Let us recall the reproduction in algae and bryophytes. They reproduce by the production of gametes which may be motile or non-motile depending upon the species. இது எதுக்கு அப்போ இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எதுக்கு அப்புறம் இது பண்ணால், அந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் பண்ணுது, ஃபெர்டிலைசேஷனுக்கு ஒரு வழியை கொடுக்குது. ரீகால் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஆல்கே அண்ட் பிரையோஃபைட்ஸ் நம்ம 11th படிச்சிருப்போம் அல்லது முன்னாடி லெசனில் பார்த்துருப்போம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஆல்கே அண்ட் பிரையோஃபைட்ஸ் பற்றி படிச்சிருப்போம். அதில் ஒரு சிலது மொட்டைல் நான் மொட்டைல் டிபெண்டிங் அப்பான் த ஸ்பீஷஸ். ஒவ்வொரு ஸ்பீஷஸ் ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு ஆல்கேக்கு ஏற்ற மாதிரியும் அதோடைய மொட்டைல் கேரக்டரும் நான் மொட்டைல் கேரக்டர்ஸுமே டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. The gametic fusions of 3 types, isogamy, anisogamy and ஊகேமி. இந்த கேமெட்டிக் ஃபியூஷன் நடக்குது இல்லையா, மேல் அண்ட் ஃபீமேல் ஃபியூஷன் நடக்குது இல்லையா, இதை பேஸ் பண்ணியே 3 டைப்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஐசோகேமி. ஐசோனா சிங்கிள் டைப்ஸ் ஆஃப் மேல் அண்டு ஃபீமேல் கேமெட் ஃபியூஸ் ஆச்சுன்னா அது ஐசோகேமி. அனிசோகேமினா ரெண்டுமே ஃபியூஸ் ஆக முடியாத அளவுக்கு இருந்துச்சுன்னா அது அனிசோகேமி. ரெண்டு வேறு கேரக்டர்ஸ், ரெண்டு வேறு ஸ்பீஷஸ் ஃபியூஸ் ஆக முடியாமல் இருக்கும், அது அனிசோகேமி. ஊகேமி, ஊ மீன்ஸ் எக்கு, அப்போது எக்கை பேஸ் பண்ணியே ஃபெர்டிலைசேஷன் நடக்கும், அப்போ இது வந்து ஊகேமி. In algae, external fertilization take place, whereas a higher plant, internal fertilization take place. ஆல்கேல எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், அதாவது வெளிப்புறத்தில் கருவுறுதல் நிகழ்ச்சி நடக்கும்.
அதே ஹையர் பிளான்ட்ஸ் ஆஞ்சியோஸ்பர்ம் அண்ட் ஜிம்னோஸ்பர்ம் மாதிரி ஹையர் பிளான்ட்ஸில் உள்ளேயே இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளார். A flower is a viewed multi-dimensional perspective from the time immemorial. It is a inspirational tool for poet. அதாவது ஃப்ளாரை நம்ம வெவ்வேறு கோணத்தில் நம்ம பார்த்துருப்போம். இந்த ஃப்ளார் தான் யார் ஒரு கவிஞர்களுக்கு இல்லை போயம் எழுதுறவங்களுக்கும் சரி, கவிதை கட்டுரை இதெல்லாம் எழுதுகிறாங்க இல்லையா, இதில் பாடல்கள் இதெல்லாம் எழுதுறதுக்கு இந்த ஒரு பூவை பேஸ் பண்ணி தான் எழுதுகிறாங்க, இந்த ஒரு ஃப்ளாரை பேஸ் பண்ணி தான் எழுதுகிறாங்க. It is a decorative material for all celebrations. எல்லா celebrations like marriage functions இல்லை engagement functions, officials வியாஸ், ceremonies, convocations, இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்ஸ் நடத்தும் போதும் இந்த ஃப்ளார் வந்து ஒரு செலிப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. In Tamil literature, 5 lands are denoted by a different flower. தமிழில் இருக்கக்கூடிய இலக்கியத்தில் 5 நிலப்பரப்புகளை இந்த ஃப்ளார் ரெப்ரஸ் பண்ணுது. அதெல்லாம் என்னென்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த 5 நிலத்தையும் இந்த ஃப்ளார் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. The flag of some countries are embedded with flower. Flower are used to preparation of perfumes. அதாவது ஒரு சில நாட்டோட நேஷ்னல் ஃப்ளாக் இருக்கு இல்லையா, அந்த நேஷ்னல் ஃப்ளாக்லேயே இந்த ஃப்ளாரை வந்து இணைச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃப்ளார் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பர்ஃப்யூம்ஸ் தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபார் மார்ஃபாலஜிஸ்ட், a flower is a highly condensed shoot mean for reproductions. As you have already learned about a part of flowers in Unit 2 of Class 11, let us recall the parts of flower. இது மார்ஃபாலஜிக்கு பாட்னி ரிசர்ச் பண்ணுறவங்க இந்த ஃப்ளார் எப்படி பார்ப்பாங்கன்னா, இதுதான் ரீப்ரொடக்ஷனுக்கான ஒரு ஷூட் சிஸ்டம், ஒரு ஆரம்ப நிலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் 11th யூனிட் 2லேயே படிச்சிருப்பீங்க, பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளாரை பற்றி யூனிட் 2லேயே படிச்சிருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம இப்போ இங்கேயுமே ஃப்ளாரை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். A flower possesses 4 whorls: calyx, corolla, androecium and gynoecium. 4 whorls, அதாவது ஃப்ளார் வந்து ஒரு 4 மட்டமாக இருக்குது, அதாவது 4 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து கேலியக்ஸ். கேலியக்ஸ் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் செப்பல். அந்த க்ரீன் கலரில் இருக்குது இல்லையா, இதுதான் கேலியக்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னா இருக்குது கேலியக்ஸ் இருக்குது. செகண்ட் ஸ்டேஜில் கரோலா. கரோலா இருக்குது, அந்த பெட்டல்ஸ் இருக்குது இல்லையா, அதுதான் கரோலா. தேர்ட் ஸ்டேஜ் பாருங்கள் ஆண்ட்ரோஷியம். ஆண்ட்ரோஷியம்ஸ்னா மேல் கேமெட். தட் மீன்ஸ் போலன் கிரைன்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு ஃப்ளாரில் போலன் கிரைன்ஸ் இருந்தால் அது ஆண்ட்ரோஷியம். அண்ட் ஆல்சோ கைனோஷியம். கைனோஷியம்னா ஃபீமேல் கேமெட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸ்டிக்மா, அந்த ஓவரி எல்லாமே கைனோஷியம். Androecium and gynoecium are the essential part of organs. The process or change involved in the sexual reproductions of higher plant includes a 3 stages. இந்த ஆண்ட்ரோசியம் அண்ட் gynoecium ஒரு முக்கியமான ஒரு பார்ட்ஸாக இருக்குது. இதை பேஸ் பண்ணியே ஹையர் பிளான்ஸில் நடக்கக்கூடிய ரீப்ரொடக்ஷன் ஸ்டேஜஸ் என்னவா பிரிச்சிருக்காங்கன்னா 3 ஸ்டேஜஸாக பிரிச்சிருக்காங்க. தே ஆர் ப்ரீ ஃபெர்டிலைசேஷன், ஃபெர்டிலைசேஷன், போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் சேஞ்சஸ். லெட் அஸ் டிஸ்கஸ் த ஈவெண்ட் இன் டீட்டெயில். அதாவது 3 ஸ்டேஜாக பிரிச்சிருக்காங்க இல்லையா, அந்த 3 ஸ்டேஜ் என்னென்னா ப்ரீ ஃபெர்டிலைசேஷன், கருவுறுதலுக்கு முன்பு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அல்லது ஒரு படிநிலைன்னு சொல்லலாம். அடுத்தது ஃபெர்டிலைசேஷன், கரு உறுதல் போது நடக்கக்கூடிய நிகழ்வு. நெக்ஸ்ட்டு போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன், கரு உறுதல் பின்பு நடக்கக்கூடிய நிகழ்வு. இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டாப்பிக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ரீ ஃபெர்டிலைசேஷன், ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவெண்ட்ஸ். இணைந்திருங்கள். திஸ் இஸ் யோர்ஸ் பாட்னி 360.